Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா Canonோட GM2070 இது ஒரு ஹை வால்யூம் ஆபீஸ் யூசேஜ் பிரிண்டர்னே சொல்லலாம். சோ இந்த பிரிண்டரை பத்தி நம்ம ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருக்கோம். சோ இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் சேல்ல போயிட்டு இருக்கு. சோ அதுக்காக இன்னைக்கு இந்த பிரிண்டரை வீடியோல கொண்டு வந்திருக்கேன். சோ ரெண்டாவது இந்த பிரிண்டரை யாருக்கெல்லாம் சூஸ் பண்ணலாம், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, வேல்யூ ஃபார் மணியா, அந்த டீடைல்ல இந்த வீடியோல நம்ம டீடைலா பாத்துறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டவுட்டே இருக்காது. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல chat பண்ணி டவுட் கேட்டு டக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்டுவோம். சோ Canonோட GM2070 சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர் அப்படினு சொல்லுவாங்க. சோ சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர்னா என்னன்னா அப்படினா ஸ்கேனர் இல்லாம வரதுக்கு சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர். சோ ஸ்கேனர் வந்துச்சு அப்படினா மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர். சோ அந்த மல்டி ஃபங்க்ஷன்லயே 4-in-1, 5-in-1, 7-in-1 நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இது சிங்கிள் ஃபங்க்ஷன்லயே ஃபுல் ஆப்ஷன் மாடல் அப்படினு சொல்லலாம். ஏன் கேட்டிங்க அப்படினா சில பிரிண்டர்ல சிங்கிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சோ ஒன்லி பிரிண்டிங் மட்டும் தான் இருக்கும். வைஃபை இருக்காது, டியூப்ளெக்ஸ் இருக்காது, சிங்கிள் ட்ரே தான் இருக்கும். சோ சில பிரிண்டர்ல பிரிண்டிங் இருக்கும், வைஃபை இருக்கும், டியூப்ளெக்ஸ் இருக்காது. சோ அந்த செக்மெண்ட்ல இந்த பிரிண்டர் நீங்க பாத்தீங்க அப்படினா இது ஒரு சூப்பரான பிரிண்டர்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கோம். திட்ட ஒரு கஸ்டமர் கூட சாம்பிள் கூட கம்ப்ளைண்ட் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரிண்டர்னே சொல்லலாம் இதை. ஸோ இந்த Canonோட GM2070 இந்த பிரிண்டரை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதோட MRP பார்த்தீங்கன்னா 14,000 15,000 ரூபாய். ஸோ நம்மளே நார்மலாக 12,500 13,000 விற்றுருக்கோம். இப்போ என்ஆர் இன்ஃபோட்ட கூட எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் சேலில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 9,999 போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 9,999 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி. ஸோ நீங்கள் கம்பெனிங்களுக்கு இந்த பிரிண்டரை பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலுமே உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து ஜிஎஸ்டி இன்புட் கட்டி எடுத்துக்கலாம். ஸோ இன்க்ளூடிங் டெலிவரி. ஸோ உங்கள் கையில் வந்து ரிசீவ் ஆன உடனே டேரக்டாக பிராண்ட்லேருந்தே வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் டெமோ ட்ரைனிங், இது போக 1 year வரைக்கும் ஃப்ரீ டோர் ஸ்டெப் சர்வீஸ். ஸோ இதுக்கு தேவையான இங்க், ஸ்பேர், A to Z எல்லா டெக்னிக்கல் சப்போர்ட், ஃபியூச்சர் சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே நம்ம என்ஆர்ஐலேருந்து டேரெக்டாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ வெறும் 9,999 ரூபாய்க்கு இது வேல்யூ ஃபார் மணியா, சூப்பரான வேல்யூ ஃபார் மணி. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது காம்படேட்டிவாக நம்ம எதெல்லாம் சூஸ் பண்ணால் என்னென்ன கான்செப்டில் வருது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஸோ Canon பிராண்ட் நேம், ஹை பெர்ஃபார்மன்ஸ் ரிலையபிள் இங்க் டேங்க் மோனோக்ரோம் பிரிண்டர். ஸோ இது வந்து ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் இருக்க முடியும். இதில் கலர் கிடையாது. இது எக்ஸ்க்ளூசிவா யாருக்கு அப்படின்னா ஒரு 5 பேரை டார்கெட் பண்ணியே மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு ப்ராடக்ட். அந்த 5 பேரை நீங்கள் இந்த பிரிண்டரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரிண்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும். மெயின்டெனன்ஸ்ன்ற வார்த்தைக்கே வேலை கிடையாது. லைஃப் லாங் பிரச்சனை இல்லாமல் கிடக்கும். ஸோ அந்த 5 பேர் யார் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ எக்ஸ்க்ளூசிவான ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 13 IPM. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 13 பேஜஸ் வரும். ஸோ அதுக்கடுத்து டியூயல் ட்ரே, 2 ட்ரே இருக்கு. ஸோ கீழே கேசட் ட்ரெயின் இருக்கு, அதில் 250 பேப்பர் வச்சுக்கலாம். பேக் சைடில் ரியல் ட்ரெயின் இருக்கு, அதில் 100 பேப்பர் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர்ல இருந்தோ மொபைல்ல இருந்தோ எந்த ட்ரேல நீங்கள் பிரிண்ட் கொடுக்குறீங்களோ அந்த ட்ரேல இருந்து பேப்பர் எடுத்துக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா அட்வொகேட் ஆஃபீஸு, ஆடிட்டர் ஆஃபீஸு, பில்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்றவங்க. ஸோ ஏன் கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஆடிட்டர் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்க, அட்வொகேட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் A4 ஷீட்டில் டெமோ பிரிண்டிங்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ FS பேப்பர், லீகல் பேப்பரில் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ட்ரிப்பும் உங்கள் ட்ரேல பேப்பர் மாற்றணும் அவசியம் இல்லை. ஸோ FS பேப்பருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் ரியல் ட்ரே கொடுத்துருப்பாங்க. A4க்குலாம் பார்த்தீங்கன்னா கேசட் ட்ரே இருக்கும். ஸோ 2 ட்ரேலையுமே பேப்பரை ஃபில் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்பப்போ எந்த பிரிண்ட் தேவையோ அந்த பேப்பரை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட வேலைகள் கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ ரெண்டாவது டியூப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அட்வொகேட் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக 100 பேப்பர் 50 பேப்பர்லாம் எக்கச்சக்கம் எடுக்க வேண்டியது வரும். ஸோ அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது அட்வொகேட் ஆஃபீஸ், ஆடிட்டர் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் 10 வருஷம் 15 வருஷம் வந்து ஃபேட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ இதில் வரக்கூடிய இங்க் பார்த்தீங்க அப்படின்னா 70 PG பிக்மெண்ட் இங்க். ஸோ இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் இங்க். ஸோ நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டு பேப்பரை தண்ணிக்குள்ள முக்கினாலும் பேப்பர் தான் நனையுமே தவிர ஸோ பிரிண்டோட குவாலிட்டி இங்க் உங்களுக்கு கலங்காது. ஸோ அதனால தான் இது எக்ஸ்க்ளூசிவா அட்வொகேட் ஆஃபீஸ், ஆடிட்டர் ஆஃபீஸ், பில்டிங் பர்பஸ்க்கு, ஹோம் அண்ட் ஆஃபீஸ் யூசேஜுக்கு. ஸோ நார்மலாக ஜெராக்ஸ் ஷாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஸ்பைடலுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் டியூப்ளெக்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 500 பேஜ் 1000 பேஜ்லாம் அடிப்பாங்க. பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி 5 பர்பஸ்க்கு இந்த பிரிண்டர் வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வரப்போ இதில் இருக்கக்கூடிய ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா BH17 சொல்லுவோம். ஹெட்டோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1400 தான் வரும். ஸோ அந்த ஹெட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் போச்சு அப்படின்னா நீங்களே கழட்டி மாட்டிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சம் காப்பி 1.5 லட்சம் காப்பிக்கலாம் எந்த விதமான ஹெட் கம்ப்ளைண்ட் இல்லாமல் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டாவது இதுக்கு யூத்தக்கூடிய இங்க் பார்த்தீங்க அப்படின்னா 70 PGBK இங்க்னு வரும். ஸோ ஒரு இங்க் பாட்டிலோட காஸ்ட் 700 ரூபாய் வரும். சாலிடா உங்களுக்கு 4000 பேஜஸ் வரும். ஸோ ரெண்டாவது இதுக்கு நம்ம கம்பேர் பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிரிண்ட், வைஃபை, டியூப்ளெக்ஸ், டியூயல் ட்ரே, லேண்ட் போர்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு இதுல. ஸோ இதே கம்பேரிசன்ல நீங்க லேசர் போறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதோட பிரைசிங் 9,999 10,000 ரூபாய். சேம் இதே ஸ்பெக்ல நீங்க லேசர்ல போனீங்க அப்படின்னா கார்பரேட் சீரிஸ் நீங்க எந்த ஒரு மாடல் போனாலும் மினிமம் 18,000 ரூபாய் வரும்.
ஸோ 18,000 ரூபாய்க்கு நீங்கள் எப்படி நீங்கள் அந்த பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ணாலும் மெயின்டெனன்ஸ்னு வரையில இதான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ பெரிய டிஃபரெண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா லேசருக்கும் நீங்கள் இங்க் டேங்க்கும் கம்பேர் பண்ணுறப்ப ஸோ இதில் ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு 13 பேஜஸ் வருதா. ஸோ இதுவே நீங்கள் லேசர்னு போகிறப்ப ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 20 பேஜஸ் 22 பேஜஸ்னு வரும். ஸோ எனக்கு வந்து மெயின்டெனன்ஸை பற்றி கவலையே கிடையாது. எவ்வளோ வேணாலும் மெயின்டெனன்ஸ் பண்ண தயார். எனக்கு லேசர் ஓகேனா லேசர் ஓகே. ஆனால் மெயின்டெனன்ஸ் எனக்கு வரவே கூடாது, செலவே இருக்கக்கூடாது, பிரிண்டர் ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான மாடல். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் லேசர் பிரிண்டரில் கார்பெட் சீரிஸில் ட்ரம் யூனிட் தனியாக டோனர் யூனிட் தனியாக வரும். ஸோ டோனர் ரீஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கருப்படிக்கிறது கோடு விழுகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ ஒரிஜினல் டோனர் தான் போடணும். ஸோ நார்மலாக நீங்கள் 18,000 செக்மெண்ட்டில் கார்பெட் சீரிஸில் எந்த ஒரு லேசர் பிரிண்டர் போனாலும் சரி இதுக்கு ஈக்குவலான ஃபீச்சர்ஸில் ஸோ மினிமம் டோனரோட காஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 4,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் வரும். மேக்ஸிமம் 2,000 பேஜஸ் வந்து 3,000 பேஜஸ் வரைக்கும் வரும். ஸோ ஒரு 4 ட்ரிப் டோனர் ரீஃபில் பண்றீங்க அப்படின்னா 5 ட்ரிப் ட்ரம் யூனிட் மாத்திர மாதிரி வரும். ஸோ அந்த ட்ரம் யூனிட்டோட காஸ்ட் 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் வரும். ஸோ இதெல்லாம் நீங்க கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிரிண்டோட காஸ்ட் ஆவரேஜா உங்களுக்கு 1 ரூபாய் வந்து 2 ரூபாய் வரைக்கும் காசு ஆகும். இதோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வெறும் இங்க் தான். ஒரு இங்க் பாட்டிலோட காஸ்ட் 700 ரூபாய். வாட்டர் ப்ரூஃப் இங்க். ஸோ நீங்க ஒரு பிரிண்டிங் எடுத்து டாக்குமெண்ட்ஸ் தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷம் ஃபேட் ஆகாது. ஸோ ஒரு இங்க் பாட்டிலுக்கு 4,000 பேஜஸ் வரும். இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இதோட பவர் கன்சப்ஷன் வெறும் டிசி கரண்ட் தான். வெறும் 15 to 20 வாட்ஸ் கூட உங்களுக்கு கரண்ட் பவர் கன்சப்ஷன் ஆகாது. இதை நீங்க லேசர்னு போறையில 400 இருந்து 600 வாட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ நார்மலா மாசத்துக்கு இதுல நீங்க ஒரு 5,000 பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ கரண்ட் பில் உங்களுக்கு 1 யூனிட் 1.5 யூனிட் வருது அப்படின்னா சேம் அதே 5,000 பிரிண்ட் அந்த கார்பெட் சீரிஸ் லேசர் பிரிண்டர்ல எடுத்தீங்க அப்படின்னா 15 to 20 யூனிட் வரும். ஸோ பவர் கன்சப்ஷன் இதை விட கிட்டத்தட்ட ஒரு 50% 60% இல்லைங்க, நிறைய டபுளுக்கு மேல கூட வரும் உங்களுக்கு. ஸோ அதான் இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதான் பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் சேல். ஸோ இது நீங்கள் என்னென்ன பேப்பர் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக அட்வொகேட் ஆஃபீஸு, ஆடிட்டர் ஆஃபீஸு, பில்லிங் பர்பஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட் ஸ்டிக்கர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், க்ளோசி ஸ்டிக்கர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட்னால நம்ம ஃபோட்டோ பேப்பரை பற்றி பேசணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ரெண்டாவது இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் மட்டும் தான் எடுப்பாங்க. எப்பயாவது ஒரு பிரிண்ட் 2 பிரிண்ட்னு கலர் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கலர் கேட்டரிஜ் ஒன்று நம்ம தனியாக வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அதில் 741 741 XL அப்படின்னு சொல்லி 2 வேரியன்ட்ல கலர் கேட்டரிஜ் வருது. ஸோ அந்த 741 அப்படின்ற கேட்டரிஜ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1,700க்கு நம்ம சைட்ல சேல் ஓடிட்டு இருக்கு. ஸோ எக்ஸல்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 2,300 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ நார்மலா 741 கேட்டரிஜ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 100 பேஜஸ் வரைக்கும் வரும். ஸோ அந்த 741 கேட்டரிஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா சியான், மெஜந்தா, எல்லோ இது 3க்கான இங்க் இருக்கும். பிளாக் வந்து டேங்க்ல இருந்து எடுத்துக்கும். ஸோ இது நீங்க என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு பிளாக் தான் அதிகமாக எடுத்துட்டே இருப்பேன், மிஞ்சி போனால் மாசத்துக்கு ஒரு 1-2 எனக்கு கலர் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிரிண்டர். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த பிரிண்டர் வாங்கிட்டீங்க, அந்த கலர் கேட்டரிஜ் நீங்க வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ மாசத்துக்கு மேக்ஸிமமா ஒரு 10 பேஜஸ் கலர் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், திட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அந்த கலர் கேட்டரிஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சாலும் அந்த கலர் கேட்டரிஜ் தூக்கி மாட்டிக்கலாம். இதே எக்ஸல்னு போனீங்க அப்படின்னா அப்படி உங்களுக்கு டபுளா வரும், 200 பேஜஸ் கிட்ட வரும். ஸோ மாசத்துக்கு நீங்க ஒரு 10 பிரிண்ட் கலர் பண்ணி எடுத்தாலும் திட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் அந்த கலர் கேட்டரிஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இதோட மிகப்பெரிய ஹைலைட். இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இதோட டிசைன் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம சேனல் அன்பாக்ஸ் பண்ணி போட்டோம். ஸோ இருந்தாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரெண்டாவது பில்லிங் பர்பஸ்க்கு இந்த பிரிண்டர் என்ன ஸ்பெஷல் அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா பில்லிங்ல பூரா பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரை சேவ் பண்ணுறதுக்காண்டி A4ல பாதி கொடுப்பாங்க, A5. ஸோ அந்த A5க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே கேசட் ட்ரேல வச்சு ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு பேக் சைடில் நீங்கள் A4 வச்சுக்கலாம். ஸோ பில்லிங் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு A5ல பில்லிங் கொடுப்பாங்க, சில பேருக்கு A4ல பில்லிங் கொடுப்பாங்க அதிகமான குவான்டிட்டியில் வரும். ஸோ அப்போ நீங்கள் உங்களோட பில்லிங் சாஃப்ட்வேரில் எந்த ட்ரேவை செலக்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக 2 ட்ரேல இருந்து தேவையான பேப்பர்ஸை எடுத்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பில்லிங் பர்பஸ்க்கு ஃபுல்லாக இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதில் எடுக்கக்கூடிய பிரிண்ட் 10 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இங்க் ஃபேட் ஆகாது. ஸோ அதனால கஸ்டமர் வச்சிருக்கக்கூடிய பிரிண்டோட குவாலிட்டி அப்படியே இருக்கும் பில் காப்பிக்கு. மெயின்டெனன்ஸ் கம்மி, வேல்யூ ஃபார் மணி. பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 9,999 ரூபாய். ஸோ ரெண்டாவது பில்லிங் பர்பஸ், அட்வொகேட் ஆஃபீஸ், ஆடிட்டர் ஆஃபீஸ் இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்கேனிங்க்கு வேலையே இருக்காது, ஒன்லி பிரிண்டிங் தான் அதிகமான ஒர்க்கே இருக்கும். ஸோ ரெண்டாவது ஸ்கேனிங்னு வந்தாலுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸி தான். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து மொபைல்ல இருந்து டைரக்ட் வைஃபை கனெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு, நெட்வொர்க் வைஃபை கனெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பேக் சைட்ல லேண்ட் போர்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த பேக் சைட்ல இருக்கக்கூடிய லேண்ட் போர்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு மினி ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு கார்பரேட் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, திட்டத்தட்ட உங்க ஆஃபீஸ்ல ஒரு 10 பிசி இருக்கு, 8 பிசி இருக்கு. ஸோ இந்த 8 பிசில இருந்து பிரிண்ட் கொடுத்தா உங்களுக்கு அங்க பிரிண்ட் வரணும். ஸோ உங்களோட 10 பிசி ஏதாவது ரூட்டரோட தான் கான்ஃபிக் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ரூட்டரோட டேட்டா லேண்ட் கேபிள் தூக்கி இதுல கொடுத்து நம்ம கான்ஃபிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நீங்க ஸ்மார்ட் போன்ல அந்த ரூட்டரோட எந்தெந்த ஸ்மார்ட் போன் கனெக்ட்ல இருக்கு
உங்களுக்கு எந்தெந்த பிசி கனெக்ட்ல இருக்கோ எல்லா பிசில இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரிண்டை கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ அங்க பேஜஸ் உங்களுக்கு கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் பேக் சைடில் வரக்கூடிய லேண்ட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லேண்ட் போர்ட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து எந்த ரூட் ரீட்டர்ல எதுவுமே கிடையாது. மொபைல் டு பிரிண்டர்ல டேரக்டா வைஃபை வரணும் அப்படின்னா தாராளமாக வரும். ஸோ ரெண்டாவது இதில் வரக்கூடிய இந்த மொபைல் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா Canon inkjet selfie. ஸோ அதில் ஸ்மார்ட் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது பேப்பரை நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுக்கணும் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்மார்ட் காப்பி மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா பியூராக ஒரு பிரிண்டரில் எப்படி ஸ்கேன் பண்ணீங்களோ அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி நம்ம மொபைல்லேருந்தே பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேனிங்னு வர்றப்ப நம்ம அந்த மாதிரி மொபைலை யூஸ் பண்ணியே எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக ஒன்லி எனக்கு பிரிண்டர் மட்டும் தான் தேவை, ஸ்கேனர் எனக்கு தேவையில்லை, கலர்ன்றது மாதம் ஒரு 2 பேஜஸ் 3 பேஜஸ் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிரிண்டர். ஸோ டியூப்ளெக்ஸ் A4 வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக் டியூப்ளெக்ஸ் கொடுத்துக்கலாம். இது ஒரு ஹை டியூரபிலிட்டி பிரிண்டர். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இதே செக்மெண்ட் தான் 4070. இதில் ஸ்கேனர் இருக்காது, அதில் ஸ்கேனர் வரும். ஸோ அந்த 4070 பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் கடைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பிரிண்டருக்கு மேலே கொடுத்துருப்போம். ஏன் நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரிண்டரே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,15,000 பேஜஸ்க்கு மேலே அடிச்சு ரஃப் அடி ஓடிட்டு இருக்கு. ஸோ அதில் பேஜிங் கவுண்டிங்ஸ்லாம் டிஸ்பிளேல ஈஸியாக நம்மளே பார்க்கலாம் அது எப்படின்றது. ஸோ ரெண்டாவது இப்போ கெனானோட பிரிண்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கெனானோட கிளவுட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணி இன்டர்நெட் மூலியமா நீங்கள் எங்க இருந்து வேணாலும் பிரிண்ட் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இது போக இந்த பிரிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் ஹோம், அமேசான் அலெக்ஸாவோடையுமே டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் தனியாக டெடிகேட்டடாக நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக நான் டயத்தை ஒதுக்கணும். ஸோ எத்தனை பேருக்கு வீடியோ வேணுன்றத ஏகப்பட்ட லைக்ஸ் நீங்க போடுங்க. நான் அதுக்கு ஒரு நாள் செலவு பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்னும் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் இன்னும் பல வீடியோஸ்லாம் புது ஷோரூம்ல புது ஸ்டுடியோல ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலாக இன்னைக்கு எல்லார் வீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஹோம், அமேசான் அலெக்ஸா இருக்கு. ஸோ அதனால நீங்க அதுலையுமே நீங்க இது தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வாய்ஸ் ரெகக்னிஷன் மூலியமா பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு பெர்ஃபெக்ட் ஆஃபீஸ் யூசேஜ் பிரிண்டர் இன் பட்ஜெட் செக்மெண்ட். ஸோ இந்த பிரைசிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வேற லெவல் ஒர்த்துங்க. ரெண்டாவது ஒரு பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வந்து ஹெட்டு தான். ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு ஹெட்டு தான் போகும். ஸோ அந்த ஹெட்டையுமே நீங்களே கழட்டி மாட்டிக்கலாம். ஸோ இந்த ஹெட்டுமே ரீட்டைலில் நம்மள்ட்டே அவைலபிள். ஸோ நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்தையுமே டேட்டா பிராண்ட்லேருந்து வந்து ஃப்ரீ டெமோ ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த ஹெட்டை எப்படி கழட்டணும் மாட்டணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க் பாட்டில் தான். ஸோ இந்த இங்க் பாட்டில் பார்த்தீங்கன்னா 170 ml இங்க் பாட்டில். இதோட ப்ரைஸிங் 700 ரூபாய். நீங்கள் A4 சிங்கிள் சைடில் 4000 பேஜஸ் 100% கிடையாதுங்க, 300% 4000 பேஜஸ் டாக்குமெண்ட் பிரிண்டிங் கன்ஃபார்ம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கம்மியான ஒரு பிரிண்டர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டரோட உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேசட் ட்ரே இருக்கும். இல்லை 250 பேப்பர் வச்சுக்கலாம், அப் டு லெட்டர் பேப்பர் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ A4 வச்சுக்கோங்க. ஸோ லீகல் பேப்பர் FS பேப்பர்லாம் உங்களுக்கு பேக் சைடில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது கேட்பாங்க இல்லை PVC கார்டு ஃபோட்டோ பிரிண்டிங் அந்த மாதிரிலாம் எடுக்கலான்ட்டு. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபீஸ் யூசேஜ் பிரிண்டர் அப்படின்றதுனால ஸோ இதில் அதெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கலரும் கிடையாது. ஸோ ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் வச்சு ரஃப் அடி அடிக்கிறவங்களுக்கு, கலரில் மாதத்துக்கு ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் 5 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிரிண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பில்லிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறப்ப கேசட் ட்ரேல வச்சுக்கோங்க. ஸோ இங்கே மேலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருள் வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் ஸ்கேனர் கிடையாது. நம்ம இங்க் ஊத்துறப்ப மட்டும்தான் இந்த ட்ரேவை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இங்கும் கஸ்டமரு பைக்குக்கு பெட்ரோல் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாட்டு ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. இடமும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஸ்பேஸ் சேவிங் இடமா இருக்கும். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இடத்தையுமே நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பில்லிங் கவுண்டருக்கு தேவையான பொருளை ஃபுல்லாக வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரிண்டர் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம சைட்டில் இருக்குது. வெறும் 2070 சர்ச் பண்ணீங்களே மாடல் வந்துடும். வெறும் 999 இந்த 9990 ரூபாய் தான் ஆஃபர் சேலில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 9990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் GST இன்க்ளூடிங் டெலிவரி. உங்கள் கையில் வந்து ரிசீவ் பண்ணோடனே டேட்டா பிராண்ட்லேருந்து வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் டெமோ ட்ரைனிங். அது போக 1 இயர் ஆன்சைட் வாரண்டிக்கு நீங்கள் யாரையும் கான்டாக்ட் பண்ண அவசியம் இல்லை. நம்ம ஆஃபீஸ்லேயே அந்தந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு தனி டீம் இருக்காங்க. ஸோ இது முடிஞ்சவொன்னே இது தேவையான இங்கு ஹெட் A to Z எல்லா அக்சசரிஸுமே நம்மள்டே அவைலபிலிட்டி இருக்கு. ஆஃபீஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல A to Z எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரிண்டர் அப்படின்னா நீங்க ஒரு ஆஃபீஸ் யூசேஜ் உங்களுக்கு ஸ்கேனர் அதிகமாக தேவையில்லை. ஸ்கேனிங் வர்றப்ப நீங்க இதில் ஸ்மார்ட் போன்ல இருந்து ஸ்மார்ட் காப்பி மூலியமா பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ செல்போன்ல இருந்தே நம்ம ஸ்கேன் பண்ணி போட்டோ எடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் காப்பின்ற ஆப்ஷன்ஸ் மூலியமா உங்களுக்கு கரெக்டான அந்த பேஜை மட்டுமே ஸ்கேன் பண்ணும் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு ஸ்கேனர் தேவையில்லை, ஒன்லி பிரிண்டிங் மட்டும் தான். அதிகமான பிரிண்டிங் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நாள் 200 பேஜ் 300 பேஜ் 400 பேஜ் 500 பேஜ் கூட எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்க.
பிராண்ட் சைடு ரெக்கமெண்டேஷன் ஒரு நாளைக்கு 200 பேஜஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் ஜெராக்ஸ் கடைகளுக்கு இதே டெக்னாலஜி GM4070 ஒரு நாளைக்கு 1000 பேஜ் கூட வச்சு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ப்ராப்பராக இங்க் மட்டும் ஒரிஜினல் இங்க் வாங்கி கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனைக்கும் வேலை கிடையாது. ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கம்ப்ளைண்ட்ற வார்த்தைக்கு வேலை கிடையாது. இந்த GM2070 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷமா 200-300 பிரிண்டர் ஆஃபீஸ் யூசேஜ். இந்த பிரிண்டர் நாங்கள் கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயிட்டிங் மிஷின் பிரிட்ஜ் இடத்துல பிரிண்டிங் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பில்லிங் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக் ஷாப்ஸ்லாம் பில்லிங்க்கு பூரா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இந்த பிரிண்டர் கொடுத்துருக்கோம். ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு எக்கச்சக்கமாக இந்த பிரிண்டர் கொடுத்துருக்கோம். அட்வொகேட் ஆஃபீஸ்க்கு எக்கச்சக்கமாக இந்த பிரிண்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ஹோம் செக்மெண்ட்டுக்கு எனக்கு எப்பயாவது டாக்குமெண்ட் பிரிண்டிங் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரிண்டர் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கோம். ஸோ இங்க் டேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பிரிண்ட் எடுக்காம விட்டா ட்ரை ஆயிருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இங்க் டேங்க் பிரிண்டர் இந்த இங்க் டேங்க் பிரிண்டர்ல எந்த ஒரு இங்க் டேங்க் பிரிண்டரா இருந்தாலும் மினிமம் ரெக்யர்மெண்ட் 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரே ஒரு பிரிண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களோட இங்கும் ஹெட்டும் சார்ஜிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ 1 மாசம் 2 மாசம் போட்டு வச்சிங்கன்னா மட்டும்தான் பிரச்சனை. ஸோ அப்படியுமே 1 மாசம் 2 மாசம் போட்டு வச்சாலும் ரொம்ப மேஜர் இஷ்யூக்கெலாம் உங்களுக்கு வரதுக்கு வேலை கிடையாது. நம்ம திரும்ப உங்களுக்கு இங்க் ரீசெட் பண்ணி திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுவே 4 மாசம் 5 மாசம் சொல்லி பிரிண்ட் எடுக்காம போட்டு வச்சோம்னா ஹெட் காஞ்சு போயிடும். ஸோ நம்ம புது ஹெட்டை வாங்கி போட்டு திரும்ப இங்கை சார்ஜிங் பண்ணி யூஸ் பண்ணலாம். மற்றபடி கம்ப்ளைண்ட்ற வார்த்தைக்கே வேலை கிடையாது. ரஃப் யூஸ் ரெகுலரா பிரிண்டிங் எடுத்துக்கிட்டே இருப்பேன். மினிமம் 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பிரிண்ட் நான் கண்டிப்பா எடுத்துருவேன். அதை பத்தி கவலை கிடையாது. மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு பிரிண்டர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும். ஸோ கலர் தேவை அப்படின்னா ஒரு கேட்ரேஜ் வாங்கி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேட்ரேஜோட காஸ்ட் 1700 ரூபாய். ஒரு மாசத்துக்கு 5 பிரிண்ட் 10 பிரிண்ட் எடுப்பீங்கன்னா வருஷ கணக்கில் நீங்க அந்த கேட்ரேஜை வச்சுக்கலாம். ஸோ இந்த பிரிண்டரை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சைட்டு அப்ளிகேஷன் எதில் போனாலுமே சைடில் வாட்ஸ்அப் பட்டன் இருக்கும். உங்களுக்கு தேவையான டவுட் அதில் போடுங்க. நம்ம டீம் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் சைட்டில் போய் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி தான். அதர் ஸ்டேட்டுக்கு அவங்க ஏரியா பின் கொடுத்து இந்த மாதிரி டெலிவரி சார்ஜஸ் ஆட் ஆகும். அது 100 ரூபாய் 200 அந்த மாதிரி தான் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.